தி லார்ட். ஒரு சமயம் விக்டோரியா மகாராணியார் நிகழ்ச்சி ஒன்றுக்கு போய்விட்டு இரவு நேரத்தில் தன் வீட்டிற்கு திரும்பினார். கதவு உட்புறமாக தாழ்பால் போட்டு பூட்டப்பட்டிருந்தது. கதவினை தட்டினார் மகாராணி. அவருடைய கணவர் யாரது என கேட்டார். விக்டோரியா மகாராணி வந்திருக்கிறேன், கதவை திறங்க என பதிலளித்தார். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. மீண்டும் கதவை படபட என தட்டினார். அவருடைய கணவர் யாரது என மீண்டும் கேட்டார். மகாராணி விக்டோரியா என பதிலளித்தார். அப்போதும் கதவு திறக்கப்படவில்லை. மூன்றாவது முறையும் கதவை தட்டினார் ராணி. இப்பொழுதும் யாரது என அவருடைய கணவர் கேட்டார். உங்கள் அன்பு மனைவி வந்திருக்கிறேன் என்றார் ராணியார். உடனே கதவு திறக்கப்பட்டது. இச்செயல் அகம்பாவத்தை விட அன்பே பெரியது என காட்டுகிறது. என கருமையான சகோதரிகளே, உங்கள் குடும்ப வாழ்வில் கணவரிடம் அன்பு செலுத்துங்கள். உங்கள் அழகு, படிப்பு, திறமை, பதவி, நீங்கள் வாங்கும் சம்பளம், பிறந்த வீட்டு பெருமைகளை பேசி மேன்மை பாராட்டாதிருங்கள். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் தேவன். தேவன் ஒருபோதும் தவறு செய்பவர் அல்ல. உங்களுக்கு தேவன் கொடுத்த துணை உங்களுக்கு ஏற்ற துணையே. எனவே ஒருவருக்கொருவர் கசந்து கொள்ளாதிருங்கள். ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும்பொழுது நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன திருமண உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து குடும்ப வாழ்வில் நிலைத்திருங்கள். சாத்தான் கொண்டு வரும் பிரிவினைக்கு இடங்கொடாதிருங்கள். ஜாதிகளுக்கு தாயான சாராள் கணவன் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள். ரெபெக்காள் தான் மணந்து கொள்ள போகிற ஈசாக்கு தூரத்திலே வர கண்டபோது தன் ஊழியக்காரரிடம் அவர் யார் என கேட்கிறாள். அவர்தான் எஜமான் என்றதும் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். எனவே ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து குடும்ப வாழ்வை கட்டி எழுப்பி மாதிரியாய் ஜீவிப்போம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதம் கூறுகிறது. எனவே நாம் அன்பான மனைவிகளாய் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.